நான் சையத் நாகிப் அலத்தாஸ். என் வாழ்க்கை என்பது ஒரு ஞானத்தின் தேடல், ஒரு உணர்வின் பயணம், ஒரு மரபின் மீட்பு. எனது கால்கள் கிழக்கின் மண்ணில் நின்றாலும் என் உள்ளம் இஸ்லாமிய ஞானத்தின் பரந்த வானத்தைத் தொட்டது. என் பிறப்பு 1931 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் டச்சு காலனித்துவத்தின் கீழ் இருந்த ஜாவாவில் போகோர் நகரில் நிகழ்ந்தது. என் குடும்பம் அறிவும் ஆன்மீகமும் நிறைந்த பட்டினி ஷெரீப் வம்சாவளியைச் சேர்ந்தது. என் தந்தை சையத் கல்வி, ஒரு கல்வியாளர். என் கல்வி பயணம் பல்வேறு நாடுகளில் பரவியது. 1940 சிங்கப்பூரில் உள்ள ராபிள்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் ஆங்கிலக் கல்வி கற்றேன். ஆனால் என் உள்ளம் இஸ்லாமிய ஞானத்தைத் தேடியது. 1950 ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வுகளில் ஈடுபட்டேன். பின்னர் லண்டனின் சோஸ் கல்லூரியில் மெய்யியல் மற்றும் இஸ்லாமிய அறிவியல் பயின்றேன். அங்கு என் முனைவர் பட்ட ஆய்வுக்காக ஹம்சா பன்சூரியின் தத்துவம் எனும் தலைப்பில் ஆராய்ச்சி செய்தேன். என் அறிவார்ந்த பயணத்தில் மிகப்பெரிய திருப்பம் 1960 ஆண்டுகளில் வந்தது. மலேசியாவுக்குத் திரும்பிய பிறகு கோலாலம்பூரில் உள்ள தேசிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகச் சேர்ந்தேன். அங்கு இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அறிவியல் பாடநெறிகளை உருவாக்கினேன். ஆனால் என் உண்மையான பணி இஸ்லாமிய உலகின் அடிப்படை பிரச்சினைகளை ஆராய்வதாக இருந்தது. 1970 ஆண்டு இஸ்லாமிய உலகின் தற்போதைய சிக்கல், மனம் மற்றும் அறிவின் சீர்கேடு என்ற கருத்தை முன்வைத்தேன். என் நூலான இஸ்லாம் மற்றும் சேக்குலரிசம் இந்த கருத்தை விரிவாக விளக்கியது. இதில் மேற்கத்திய சேக்குலர் அறிவியல் இஸ்லாமிய உலகின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை விமர்சனம் செய்தேன். என் கூற்றுப்படி இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை, அதை சேக்குலர் கருத்துக்களால் துண்டிக்க முடியாது. 1980 ஆண்டு எனது மிக முக்கியமான கருத்தாக்கங்களை உருவாக்கினேன். அறிவின் இஸ்லாமியமயமாக்கல் என்பது என் மையக் கோட்பாடு. இதன் அடிப்படையில் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் இஸ்லாமிக் திங்கிங் அண்ட் சிவிலைசேஷன் எனும் ஆராய்ச்சி நிறுவனத்தை 1987 ஆண்டில் நிறுவினேன். இங்கு இஸ்லாமிய அறிவியல், தத்துவம், மொழியியல், கலைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டேன். என் எழுத்துக்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவை. மனிதனின் இயல்பும் மனித ஆன்மாவின் உளவியலும், இஸ்லாமில் கல்வியின் கருத்து, ரிசர்ஜென்ஸ் ஆப் இஸ்லாம் இன் தி மலாய் வேர்ட், மலாய் உலகில் இஸ்லாமின் மறுமலர்ச்சி போன்ற நூல்கள் என் சிந்தனைகளின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. இவை அனைத்தும் ஒரு பொதுக் கருத்தைச் சொல்கின்றன. இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான அறிவுமுறை. அது மனிதனின் உள் மற்றும் வெளி வாழ்வை ஒருங்கிணைக்கிறது.